ஓப்பனா சொல்லுவா, உண்மையை சொல்லுவா. எப்பப்பெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு டைமே கிடைக்கலையோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கேன், உங்களுக்கே தெரியும். தானா தற்கொலை. ஓகே, ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல சம்பவத்தையும் முடிச்சிடலாம். 100 கேலரிஸ் இப்போ 20 நிமிஷம் அது முடிச்சிட்டேன். என்ன பண்ணிருப்பேன், 100 பர்பீஸ் சேலஞ்ச். இன்னைக்கு ஆன்சர் ஆஃப் பர்பீஸ் சேலஞ்ச், அதாவது ஃபிட் தமிழா 2025 சேலஞ்ச் வந்து ஃபெப் மந்தோட சேலஞ்ச் வந்து 30 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆன்சர் ஆஃப் பர்பீஸ் சேலஞ்ச். சரி, நம்ம ஏன் 100 பர்பீஸ் சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு செல்ஃபா 100 பர்பீஸ் தரமான சம்பவம் எனக்கு பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, எப்பப்பெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இவ்வளோடு ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஷூலாம் தேவையில்லை, ஒரு நல்ல மொபிலிட்டி மட்டும் பண்ணிட்டு கொஞ்சம் பாடியை சூடு பண்ணிட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்தது பர்பீஸ் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துல முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 100 பர்பீஸை முடிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 20 நிமிஷத்துல சம்பவமே முடிஞ்சு போச்சு. 100 கேலரிஸ் பர்ன் பண்ணியாச்சு. சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லாமல் மூச்சை போடணும்னு நினச்சா எங்கே வேணால் போட முடியும். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஃபிட்டாக இருங்க. டைம் இல்லாத டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் பிகினர்னா 20x 5 பண்ணலாம், இல்லை 10x 5 பண்ணலாம். இன்டர்மீடியட்னா 25x 4 பண்ணலாம், 20x 5 பண்ணலாம். அட்வான்ஸ் இருந்தீங்கன்னா 50x 2 பண்ணுங்க, இல்லை 25x 4 பண்ணுங்க, இல்லை 100 ஒரே செட்டா இந்த மாதிரி அடிச்சு தள்ளி முடிச்சிருங்க. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் ஜோக் பண்ணாதீங்க. புரியுதா? ஃபுல் நான் திரும்ப கேள்வி தெரியா புரியும். லவ் யூ.